وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك يكونوا من المهتدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகி அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்ற ஒன்றுகூடல் மூலம் அல்லாஹ்வை தியானிப்பதற்காக இந்த நிறைந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே குழுமிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் உள்ள இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோரும் மார்க்கம் என்ற அளவில் இஸ்லாமை ஏற்றிருந்தாலும் இந்த பூகோள அடிப்படையிலே நாம் எல்லோரும் இந்தியா என்ற ஒரு பரந்த துணை கண்டத்தின் பிரஜைகள். இந்த துணை கண்டத்தை ஆளக்கூடியவர்கள் ஆட்சி நிர்வாகத்தின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய பிரஜைகளும் அந்த பிரஜைகள் தங்களுக்கு தேவைப்படும் விதமாக வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களை பற்றிய, பொது சொத்துக்களை பற்றிய, வியாபாரங்களை பற்றிய அல்லது கொடுக்கல் வாங்கலை பற்றிய என்று எந்த சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வந்தால் அது இங்க இருக்கக்கூடிய பிரஜைகளாகிய நம் அனைவரையும் கட்டுப்படுத்தும். அப்படி நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்களில் எது அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யாமல் இருக்கிறதோ அது அனைத்திற்கும் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொன்ன விதத்திலே நாம் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதை இஸ்லாம் நமக்கு மறுக்கவில்லை, இஸ்லாம் நமக்கு அதை தடை செய்யவில்லை.
எங்கே நம்மை ஆளக்கூடியவர்களிடத்திலே குஃபர் இருந்து அந்த குஃபர் நம்மை தாக்கும் என்றார், அந்த குஃபரின் மூலம் நாம் இஸ்லாமில் இருக்க முடியாத நிலை என்றொன்று வரும் என்றால் அதனை எதிர்க்க வேண்டிய ஒரு நிலை ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில், அடிப்படை கொள்கையை விளங்கியவன் என்ற அடிப்படையில் நம்மில் ஒவ்வொரு ஆண் மீதும் ஒவ்வொரு பெண் மீதும் கடமையாகும். அந்த விதத்தில் முஸ்லிம்கள் தங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய பொதுவான நிர்வாகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் மிக முக்கியமானது பள்ளி வாயில்கள். அந்த பள்ளி வாயில்களோடு சேர்ந்து இந்த சமூகத்திற்கு அறம் செய்ய வேண்டும் என்பதற்காக, நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாயத்தின் முன்னால் தோன்றிய நல்லவர்கள் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தின் பிரதிநிதிகள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்காக விட்டு சென்ற சொத்துக்கள், இவைகளை இஸ்லாம் வக்ஃபு சொத்துக்கள், அவுகாஃபுடைய சொத்துக்கள் என்று சொல்கிறது. வக்ஃபு சொத்துக்கள், அவுகாஃபுடைய சொத்துக்கள் என்றால் பள்ளி வாயில் தொடங்கி இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு எதெல்லாம் நன்மை தரக்கூடியதாக, தேவைப்படக்கூடியதாக, பயன்பாட்டிற்குரியதாக இருக்குமோ அது அனைத்தும், அது ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கலாம், ஒரு மதரசாவாக இருக்கலாம், ஒரு கிணறாக இருக்கலாம், அல்லது ஒரு மரமாக கூட இருக்கலாம், அல்லது இது போன்று பயன் தரும் சொத்துக்கள் என்று எவைகளெல்லாம் இருக்குமோ அது அனைத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இது அனைத்தும் அவுகாஃப் என்ற ஒரு வரையறைக்குள் வந்துவிடும். முஸ்லிம்கள் பெருவாரியாக இருந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய நாடுகளில் விசாரத்துல் அவுகாஃப் அப்படின்னு ஒரு தனி அமைச்சே இருக்கும் எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும். அல்லது முஸ்லிம்கள் ஆளக்கூடிய நாடுகளிலே விசாரத்துல் அவுகாஃப், அவுகாஃப் விவகாரத்துறை அமைச்சகம் அப்படின்னு ஒரு அமைச்சகமே இருக்கு. சவுதி அரேபியால நான் பணியாற்றக்கூடிய காலத்தில் எல்லாம் மிக பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு மிக பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. விசாரத் தாவா வல் அவுகாஃப் வல் இர்ஷாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விசாரா, அந்த அமைச்சு மிக பவர்ஃபுல் அமைச்சு. அதனாலதான் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய பள்ளிவாயிலும் அந்த பள்ளிவாயில்கள் மூலம் நடைபெறக்கூடிய அரசியல்கள் அனைத்தும் அரசின் மூலம், மிகச்சிறந்த அறிஞர்கள் மூலம் வழிகாட்டப்பட்டு முறையாக அந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டார்கள். அந்த அமைச்சு, அதனுடைய அதிகாரம், அது செய்யக்கூடிய அறப்பணிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்யப்பட எது இந்த சமுதாயத்தின் நல்ல காரியங்களோ, இந்த சமுதாயம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லி தரப்படாத, சொல்லி கொடுக்கப்படக்கூடாத நிலை என்ற நிலை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. இது நான் சொல்வது சாதாரணமாக இந்த அமைச்சை நடத்தக்கூடிய நாடுகளில். ஆனால் நம்முடைய நாடுகளில் மாஷா அல்லாஹ் அவுகாஃபுடைய சொத்துக்கள் முஸ்லிம்களுடைய கரங்களிலே இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு சொத்துக்கள் எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமும் உரிமையும் இந்த நாட்டுடைய சிறுபான்மையினை அமைச்சகத்திற்கு கீழ் வருகிறது. முஸ்லிம்கள் எல்லாம் மைனாரிட்டி, சிறுபான்மையினர் என்று வந்தால் அந்த சிறுபான்மையினர் என்பதை யார் நிர்வாகம் செய்வார்களோ அவர்களுக்கு கீழே வருகிறது. அதில் மிக குறிப்பாக வருவது சிறுபான்மையினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம மட்டும் இல்லை, முஸ்லிம்கள் மாத்திரம் சிறுபான்மை இல்லை, கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், புத்தர்கள், ஜெயினர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய மொழி வழி, மத வழி சிறுபான்மையினர் என்பவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் மிக பிரதானமாக பெருவாரியான சமுதாயம் என்று சொல்லக்கூடிய இந்து சமுதாயத்திற்கு அடுத்தாப்புல, அறநிலைத்துறைக்கு அடுத்தாப்புல மிகப்பெரிய ஒரு அறநிலைத்துறையை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்பது மிக முக்கியமானது. எந்த அளவிற்கு என்றால் முஸ்லிம் நாடுகளிலேயே பல நாடுகளில் இல்லாத அளவிற்கு முஸ்லிம்களுக்காக சொத்து இருக்கிறது இங்கே. ஏனென்றால் இங்கே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையும் பெருவாரியானது. முஸ்லிம்களின் புரவலர்கள் ஒரு காலத்திலே விட்டு சென்ற சொத்துக்களுடைய எண்ணிக்கையும் பெருவாரியானது. எனவே இந்த நாட்டில் எதெல்லாம் சொத்துக்களாக விட்டு செல்லப்பட்டதோ அதை நிர்வாகம் செய்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய கடந்த கால ஆட்சியாளர்கள் அதற்கென்று சில வழிமுறைகளை உருவாக்கி வைத்தார்கள். அந்த வழிமுறை
பிரிட்டிஷார் வருவதற்கு முன்னர் ஒரு நடைமுறை இருந்தது. யார் இருந்தா? முகலாயர்கள் இருந்தார்கள், அதற்கு முன்னர் சுல்தான்கள் இருந்தார்கள், அதற்கு முன்னர் அந்த லோடி வம்சத்தில் இருந்தார்கள் என்று அந்த 800 ஆண்டு காலத்திலே முஸ்லிம்கள் எவர்கள் இந்த மண்ணை ஆண்டார்களோ அவர்களிடத்தில் சில வரைவுகளும் சில நடைமுறைகளும் சில சட்ட திட்டங்களும் இருந்தது. அவர்கள் சென்ற பிறகு பிரிட்டிஷார் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய காலத்தில் கூட எது வக்ஃப் சொத்தாக முஸ்லிம்களுக்கு என்று, முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்று, அந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு என்று அவர்கள் பயன்படுத்துவதற்கான பள்ளி என்று வக்ஃப் செய்யப்பட்டதோ இது அனைத்திற்கும் சட்டம் இருந்தது. அனைத்திற்கும் சட்டம் இருந்தது. எப்படி சட்டம் இருந்தது தெரியுமா? யார் அந்த சொத்துக்களை பலனடைய போகிறார்களோ அவர்கள், யார் அந்த சொத்தை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் எங்கிருந்து அந்த சட்டத்தை எடுத்து கையாள ஆசைப்படுகிறார்களோ அப்படி ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டம் தான் சுதந்திர இந்தியாவிலும் 77 ஆண்டு காலமும் இருந்தது. அன்பிற்குரியவர்களை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நாம எல்லாரும் பள்ளிவாசல் இருக்கிறோம். இது வக்ஃப் செய்யப்பட்ட இடம். இது வக்ஃப் செய்யப்பட்ட இடம். யாரோ ஒரு மனிதர் ஒரு காலத்திலே தனக்காக இருந்த சொத்தை இறைவனுக்காக என்று அர்ப்பணித்திருப்பார். அப்படி இல்லை என்றால் நம்மிலே பலரும் கூடி சில ஆயிரங்களையோ சில லட்சங்களையோ போட்டு அந்த இடத்தை வாங்கி முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த பயன்பாட்டிற்காக நாம் கொடுத்திருப்போம். வக்ஃபை நீங்க சிறுசா சாதாரணமா விளங்குறதா இருந்தா சொல்றேன். இதோ இந்த பள்ளி நெருக்கடியில் இருக்கிறது, இதை விரிவாக்கி தருவதற்கு யாரேனும் தன் பொருளாதாரத்தை கொடுப்பீர்களா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இதோ இந்த மதீனத்து மக்கள் எல்லாம் தண்ணீர் தேவையில மிகப்பெரிய அளவிலே கஷ்டப்படுகிறார்கள், இதோ இந்த ரூமா என்ற இந்த கிணறை யாரேனும் ஒரு செல்வந்தர் வாங்கி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தரலாமா? ஆனால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் அந்த கிணற்றை அனுபவிக்கும் பொழுதோ அதன் நீரை சுவைக்கும் பொழுதோ அல்லது அந்த பள்ளி வாயிலே அவர் வந்து தொழுது விட்டு செல்லும் பொழுதோ அவர் தன் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லா முஸ்லிம்களுக்கும் என்ன உரிமை சமமாக உண்டோ அதுதான் அதை யார் வாங்கி வக்ஃப் செய்தார் அவருக்கும் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியே செய்தார் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. பள்ளி வாயிலை விரிவாக்கினார். அவரை கூட தொழவிடாமல் தடுத்தது ஒரு கூட்டம், அது வேறு விஷயம். அவரை கூட பள்ளி வாயிலுக்கு வந்து தொழவிடாமல் தடுத்தது ஒரு கூட்டம், அது வரலாற்றில் இருண்ட பக்கங்கள். ஆனால் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நிபந்தனை அது. அப்படியே அவர் வக்ஃப் செய்தார். வக்ஃபுடைய யதார்த்தம் இதுதான். அன்பிற்குரியவர்களே, இப்படி வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது அல்லவா, இதை வக்ஃப் செய்ய சொன்னது இஸ்லாம். அந்த வக்ஃபுக்கான சட்டங்களை சொல்லி தந்தது இஸ்லாம். அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரங்களை இஸ்லாம் வரையறுத்து அதை முஸ்லிம்களுக்கு தந்தது. இது எல்லாமும் தந்தது இஸ்லாம். ஆனால் இப்பொழுது கடந்த 8ஆம் தேதி இந்த இந்திய அரசு ஒரு புதிய திருத்தத்தை வக்ஃப் சட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன? வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 2024 பில் அப்படின்னு சொல்லி ஒரு பில்ல இருக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பில் இன்னமும் ஆக்டாக சட்டமாக வரல. ஆனா இதற்கு முன்னால் முஸ்லிம்களுக்கு இதுல எவ்வளவு உரிமை இருந்ததோ அந்த உரிமையும் முஸ்லிம்கள் அதில் என்ன கடமைப்பட்டிருந்தார்களோ அது எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய ஜும்மாவின் மிக முக்கியமான செய்தி. இந்த பில் எங்க பேசுறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கலாம். நாம் எல்லாரும் ஒரு இந்திய பிரஜை என்ற அடிப்படையிலும் நம்முடைய கரங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட சொத்துக்களும் அல்லது நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய நன்மைக்காக இந்த இஸ்லாமின் வளர்ச்சிக்காக தரப்பட்ட சொத்துக்களையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய உரிமை கடமை நமக்கு இருக்கிறது என்றால் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்ன இஸ்லாமின் வழிமுறைகள் அதில் பேணப்படவில்லை என்றால் அது பல கீர்த்தியாக பலரால் கபலீகரம் செய்யப்படும். இன்னைக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அமெண்ட்மெண்ட் பில் ஏன் வருது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதை கபலீகரம் பண்ணிட்டாங்க. முஸ்லிம்கள் மாத்திரம் கபலீகரம் பண்ணல, முஸ்லிம் அல்லாதவர்களும் இதை கபலீகரம் பண்ண செய்திருக்கிறார்கள். எனவே அந்த கபலீகரத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நாங்கள் முயற்சிக்கிறோம். ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். எதையுமே சொல்லும் போது கொஞ்சம் அழகா அலங்கரிச்சு பார்க்கறதுக்கு அல்லது கேட்கறதுக்கு இனிமையா சொன்னா என்னவா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆனா சொல்றவங்க யாரு, அவங்களுடைய பின்புலம் என்ன நோக்கத்திற்காக அதை சொல்றாங்க? உண்மையிலேயே ஓதக்கூடிய வேதம் அல்லாஹ்வுடைய வேதம் தானா
அல்லது ஷாத்தா வேத ஓதுதா அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய யதார்த்தமான சூட்சுமங்கள் நமக்கு விளங்கும். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே மிக முக்கியமானது, மத்திய அரசே முழுக்க முழுக்க வக்ஃபோனுடைய எல்லா சட்டங்களையும் தீர்மானிக்கக்கூடிய பாடியாக இருக்கும். முக்கியமான சில ஒரு விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அதே மாதிரி இது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, நாங்க எங்க கையில அதிகாரம் இருக்கு, நாங்க நிர்வாகம் பண்ணாதான் சரியா நிர்வாகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து என்ன, முஸ்லிம் சமுதாயத்தில் அறியப்பட்ட முஸ்லிம்கள் என்று சமூகத்திலே அறியப்பட்ட போராக்கள், ஆகா கான் என்று அறியப்படக்கூடிய புதிய குழுக்கள், சிறிய குழுக்கள், சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள் என்று அறியப்பட்டவர்கள், அவர்களும் இதில் பிரதிநிதிகளாக ஆக வேண்டும். கவனிக்கணும், அவர்களும் இதில் பிரதிநிதிகளாக ஆக வேண்டும், அவர்களுக்கும் இதில் பங்கு தரப்பட வேண்டும். மூன்றாவது, பெண்களும் இதை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு வர வேண்டும். பெண்களும் இதை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு வர வேண்டும். வக்ஃபு சொத்துக்கள் என்று எந்த சொத்து இருந்தாலும் சரி, அந்த சொத்தை அது வக்ஃபின் சொத்து தான் என்று தீர்மானிக்கக்கூடிய உரிமை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்கிறது. உங்கள்கிட்ட பட்டயம் இருக்கலாம், உங்கள்கிட்ட உயில் இருக்கலாம், உங்கள்கிட்ட முச்சாலிக்கா இருக்கலாம், இது எல்லாமும் இருந்தாலும் அது உங்களுக்குள்ளது தானா இல்லையா என்று சொல்லக்கூடிய உரிமை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் இருக்கிறது. அவரிடம் சென்று ஆம் என்று சொன்னால்தான், அவர் ஆம் இருக்கிறது என்று சொன்னால்தான் நீங்கள் அதற்குள் இருக்க முடியும். வக்ஃப் தீர்ப்பாயங்கள் என்று இதுவரையில் எவைகள் இருக்கின்றனவோ, வக்ஃப் ட்ரிபியூனல் என்று எவைகள் இருக்கின்றனவோ, அவைகள் அனைத்துடைய அதிகாரமும் பறிக்கப்படுகிறது. அவைகள் இந்த சொத்து பற்றிய தீர்மானத்தை செய்ய முடியாது. அவன் கையில ஆதாரம் இருக்கலாம், இன்னாரு கொடுத்தாருன்னு சொல்லலாம், இவ்வளவு காலத்துக்கு முன்னால கொடுத்ததுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், நம்முடைய இந்த சையது சுலைமான் தர்கான்னு ஒரு தர்கா இருக்கு இல்லையா, இந்த தர்காக்கு இந்த நம்முடைய தென்காசி பிராந்தியத்தை ஆண்ட ஒரு ஆட்சியாளர், மிக முக்கியமான ஒரு அம்மா, அந்த அம்மா பேர்ல இங்க ஒரு தெருவும் இருக்கிறது, மங்கம்மாள் சாலை என்றது, அந்த அம்மாவுடைய பேர்ல உள்ளதா. அந்த மங்கம்மா ராணி இருந்த காலத்துல முஸ்லிம்களுக்காக எடுத்து எழுதி கொடுக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய சொத்துகளுக்காக வக்குஃபாக செய்யப்பட்ட சொத்து, முஸ்லிம் இந்த தென்காசி சொத்து பல பகுதிகள் இருக்கு. 1-2 ஏக்கர் இல்ல, சில 100 ஏக்கர்கள் வரும் என்று சொல்கிறார்கள். 1-2 ஏக்கர் அல்ல, சில 100 ஏக்கர்கள் வரும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது, யாரிடம் இருக்கிறது, யாருடைய பராமரிப்பில் இருக்கிறது, யார் பராமரிக்கிறார்களோ அவர்கள் முறையாக அந்த வக்ஃப் சொத்திற்கு எதை தர வேண்டும் அதை தருகிறார்களா இல்லையா, எதுவும் தெரியாது. இப்போ அரசு அங்க தலையிடுகிறது. என்ன, இதெல்லாம் தெளிவாக இல்லை, எனவே நாங்கள் தலையிடுகிறோம், அதை நாங்கள் தீர்மானிப்போம் என்று சொல்கிறார்கள். அது அல்லாது இது எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் சொல்கிறார்கள், உங்க சொத்து எங்க, எப்ப, எப்படி, எவ்வளவு காலம் இருக்குன்னு தெரியணும்னா, அது ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியணும்னா, குறிப்பா எங்களுக்கு தெரியணும்னா, அதுல முஸ்லீம் அல்லாத 2 பேரும் உள்ள இருப்பாங்க. வக்ஃப் சொத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல, நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்டுல முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேர் வருவாங்க. நான் சொன்ன இந்த 6 அம்சங்களும் அதில் மேற்குறிப்பிட்டபட ஒரு சில விஷயம்தான். ஆனா இதோட நம்ம இதை நிறுத்த முடியாது. இதை பற்றி நாடு முழுவதும் விவாதம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய கோணத்தையும் பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருத்தர் சொல்றான் கோயில் சொத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வக்ஃபுக்கு அப்படிங்கிறான். ஒருத்தர் சொன்னா அவங்க எதெல்லாம் நம்ம சொத்துன்னு கையை காட்டினாங்களோ அதெல்லாம் அவங்க சொத்து. என்ன ட்ரிபியூனலுக்கு அப்படி ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு ஊரையே கபலீகரம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இதை தாண்டி இன்னமும் சொல்றாங்க, இவங்க கையில இருக்கக்கூடிய அளவு கடந்த அதிகாரத்தினால ஒன் சொத்து வக்ஃப் சொத்து, ஒன் சொத்து வக்ஃப் சொத்து, ஓன் சொத்து வக்ஃப் சொத்துன்னு யாரை எதை கை காட்டினாலும் அதெல்லாம் வக்ஃப் சொத்தாக மாறிவிடும் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா, எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா, எவ்வளவு பெரிய அக்கிரமம் தெரியுமா. எங்க 2 பேர் நிலம் வாங்குறான், இவனும் ஒருவன் அவனும் ஒருவன், முஸ்லீமோ முஸ்லீம் இல்லையோ, ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு பக்கத்திலேயோ அல்லது ஒரு முஸ்லீமுக்கு பக்கத்திலேயோ ஒரு நிலத்தை வாங்கி இதுதான் என் நிலம் என்று அவரிடத்துல இருக்கக்கூடிய வரைபடத்தை கொண்டு அவர் தன் நிலத்தை அளந்து அளவை கல்லட்டுகிறார், இது என் நிலம் என்று. அப்படி நிலத்திற்காக அளவை கல்லட்டும் பொழுது ஒரு சான், ஒரு முழம் அடுத்தவருடைய இடத்தை எடுத்துக்கொண்டு இவருடைய அந்த நிலக்கல்லை, அந்த அளவுக்கல்லை இடமாற்றி நட்டிட்டா, அந்த நட்ட ஒரு காரியத்திற்கு, ஒரு பாவத்திற்கு, தனி மனிதனுடைய சொத்தை நான் சொல்கிறேன், அந்த ஒரு பாவத்திற்கு மறுமையில் 7 பூமியின் சுமையை சுமக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஒரு தனி மனிதன் வாங்க முடியாது,
ஒரு தனி மனிதன் எடுக்க முடியாது, ஒரு தனி மனிதன் அபகரிக்க முடியாது. அவன் கையில அதிகாரம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டங்களை இவன் ஆளலாம், ஆனால் அவன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கத்துல, மார்க்கத்தின் பெயரால் பிறருடைய நிலம் கபலீகரம் செய்யப்படும் என்பது எவ்வளவு பெரிய அபத்தமாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. ரொம்ப சாதாரணமா அந்த கட்டுக்கதையை கட்டி விடுறாங்க. ரொம்ப சாதாரணமா இந்த சமுதாயத்துக்கு வெகுஜனத்துக்கு மத்தியில சொல்லி அந்த மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பிலையை உருவாக்கி இந்த சட்டம் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். அது எதற்காக என்றால், ஒரு கட்டம் வரையில் முயற்சித்து பார்த்தார்கள். முஸ்லிம்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களாக பள்ளி வாயில்கள் இருக்கிறது. அந்த பள்ளிகள் அனைத்தும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தை ஆளக்கூடியதாக இருக்கிறது, முஸ்லிம்களை ஒன்று திரட்டக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிம்களின் மீது அந்த பள்ளி வாயிலுடைய ஆதிக்கம் உண்மையிலேயே அல்லாஹ் சொன்னதின்படி இருக்கும் என்றால் இந்த மண்ணில ஏகத்துவம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப ஏகத்துவம் இல்லாத ஒரு இடத்துக்கு ஆளாக்கணும்னா இந்த பள்ளி வாயில்கள் எல்லாம் பயன்பாடற்றதாக மாற்ற வேண்டும் என்று முயற்சித்தார்கள் எதிரிகள். அதுல நிறைய வெற்றி கண்டுட்டாங்க. அவங்களோட வெற்றி என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் பள்ளிவாசல சார்ந்துதான் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையை ஒழிச்சிட்டாங்க. ரொம்ப தூரமா போயெல்லாம் ஆய்வு செய்யாதீங்க. பள்ளிவாசல் இருந்தா அங்க நான் மனை வாங்கி கொள்கிறேன், அங்கே நான் வீடு கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்களுடைய மனநிலை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கிறது. நாங்க முஸ்லீம் மஹல்லாக்குள்ள இருக்க விருப்பம் இல்லை, இவங்கள ஒருத்தரா இருக்கிறதுக்கு நாங்க எங்களை அடையாளப்படுத்த விருப்பம் இல்லை, எங்காவது வெளியே, அது அந்த பக்கம், அது இந்த பக்கம், பள்ளியோட தொடர்பில்லாத பக்கம் அப்படின்னு புதிய குடியிருப்புகள் உருவாகுவதை பார்க்கலாம். முஸ்லீம்களும் இதை உருவாக்கி தருகிறார்கள். அங்கே ஒரு பள்ளி கூட இல்லாமல், பள்ளி இல்லாம ஒரு முஸ்லீம் இருக்கவே முடியாதுங்க. பள்ளி இல்லாம ஒரு முஸ்லீமே இருக்க முடியாது. அது அவனுடைய ஜீவ நாடி. அவன் முஸ்லீமா இல்லையாங்கிறத அவனுக்கு அப்பப்போ உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான தலம். எங்க சுத்தினாலும் சரி, அவன் ஐங்காலம் எங்க சுத்தியவனும் திரும்பி பள்ளிவாசலுக்குள்ள வரும்பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற அழைப்பு, அந்த அழைப்பிற்கான பதில், அந்த அழைப்பின் வேட்கை அவனுடைய உள்ளத்திலே நுழையும் பொழுது அவன் முஸ்லீம் என்பதை உணர்கிறான். இந்த இடத்தை கபலீகரம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த கபலீகரத்துல மிக முக்கிய எதிரியா இருக்கிறது யாருன்னா முஸ்லீம்களும் சுன்னி வக்ஃபோடுகளும். சுன்னத் ஜமாத் என்ற பெயரில உலகம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த நிர்வாகங்களும் தான் மிக முக்கியமாக எதிர்வினை ஆற்றுகிறது. அப்ப சொத்தை கபலீகரம் பண்ண முடியல, என்ன செய்யலாம்? நம்ம ஆளை கொண்டு போய் வச்சா அந்த சொத்துடைய அளவீடு மதிப்பீடு என்னங்கிறது முதல்ல நமக்கு தெரியும். தெரிஞ்சா அந்த சொத்தை எந்த வழிகளை பயன்படுத்தி கபலீகரம் பண்ணலாம் என்பதை திட்டமாக கொண்டு முயற்சிக்கிறார்கள். இந்த இந்திய திருநாட்டில் பொதுமக்களுக்காக தரப்பட்டிருக்கக்கூடிய பல பப்ளிக் செக்டர் வித்த ஒரு அரசாங்கம் அல்லது அந்த நிர்வாகம் அல்லது அந்த சிந்தனை கொண்ட அந்த ஒரு போக்கை நடைமுறையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிலர் வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டியை நாங்க தான் நிர்வாகம் பண்ணுவோம்னு சொன்னா இந்த வக்ஃபுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுக்காக தரப்பட்ட அந்த சொத்துடைய நிலைமை என்ன? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை காப்பாற்ற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இது எதிரியுடைய சூழ்ச்சி என்று ஒரு பக்கம் நாம் அவர்களை மாத்திரம் வசைபாடுவதற்கு, அவர்களை மாத்திரம் குற்றம் சாட்டுவதற்கு, அவர்களை மாத்திரம் கை நீட்டுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அவர்கள் ஏன் இந்த அளவிற்கு உள்ளே வந்தார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். அதான் மிக முக்கியமானது. பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறோம், அவங்கள பெண்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள வெளியே விடக்கூடாதா, அவங்கெல்லாம் இந்த அதிகாரத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொன்ன யாரும் அமைச்சரவையில அதிகாரம் தரல, ஆளும் கூட்டணியில அதிகாரம் தரல, ஒரு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு தரல, வாரியங்களுக்கு தலைமை இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இந்த அதிகாரத்தோடு வைத்திருக்கக்கூடிய வாரியங்களுக்கு தலைமை கொடுக்கல. அதுல எல்லாம் ரொம்ப தெளிவா கிளியர் கட்டதா இருக்காங்க. ஆனால் முஸ்லீம்களுக்குள்ள குழப்பம் வரணும்னா அந்த குழப்பத்திற்கு யார் காரணமா இருப்பார்கள்? போரா என்று நம்முடைய பிரதமர் கைகோர்த்து அலையும் அவர்கள் காரணமாக இருப்பார்கள். பார்த்திருப்பீங்க சமீபத்தில் இந்த 10 ஆண்டு காலத்துல போராக்கள் நடத்தக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சி எல்லாம் அவருடைய அகில உலக தலைவனோடு மிக நெருக்கமாக இருக்கிறார் பிரதமர். காணொலியில நீங்க பல இடங்களை நீங்க பார்க்கலாம். இறங்கி அவர் ஓடி வர்றாரு, இவர் ஓடி போறாரு, 2 பேரும் கட்டிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். வேஷத்துல அந்த ஆளு வேஷம் முஸ்லீம் வேஷம், மக்கள் அறியக்கூடிய வேஷம், இஸ்லாமிய வேஷம் அல்ல, மக்கள் அறியக்கூடிய வேஷம். நாங்க முஸ்லீம்களோட நல்லா இருக்கிறோம். ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தில் அவருடைய எண்ணிக்கை ஒரு 25 லட்சத்தை தாண்டாது. மொத்தம் இந்தியாவில் 1 கோடிக்கு கிட்ட கூட வராதுங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய நெருக்கம் எதுக்காக அப்படின்னா அவங்கள கொண்டு வந்து இங்க திணிக்கணும். அவன் தான் காலில் விழுந்து வழங்கக்கூடிய கலாச்சாரத்தை வச்சிருக்கிறான்.
அவன் தான் இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின்படி இஸ்லாமை வளைக்கக்கூடிய எல்லாமே செய்கிறான். அவன் எனக்கு கூட்டு, எது சரியான கொள்கையோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையும் அதனுடைய வெளிப்பாடு தான் அது. ஆனால் அதற்கு வழி திறந்து விட்டவர்கள் யார் என்றால் முஸ்லிம்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னமா யஅமுரு மஸாஜித அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகாத் வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்களோ அவர்கள். முதல்ல அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவங்க. அதுக்கு முந்தின வசனம் என்ன தெரியுமா பேசுது? மா கான லில் முஷ்ரிகீன யஅமுரு மஸாஜித அல்லாஹ். யார் முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு இணை வைத்து வணங்கக்கூடிய மா பாதகத்தை செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்வது ஆகவே ஆகாது. ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். தாங்கள் செய்யும் காரியம் குஃப்ர் என்பதற்கு சாட்சியாக இருந்து கொண்டு அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்ய முடியும்? அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்வது ஆகாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, உலாயிக ஹபிதத் அமாலுஹும் வ ஃபின் நாரிஹும் காலிதூன். அவருடைய அறங்கள் எல்லாம் அழிந்து நாசமாகி விட்டன. அறங்கள் அழிந்து நாசமாகி தங்களுடைய அறங்களையே மறுமைக்காக சேர்த்து வைக்க முடியாத இந்த முஷ்ரிக்குகளா அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்வது? முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்வது ஆகாது. இன்னைக்கு சுத்தி இருக்கக்கூடிய பள்ளிவாசல பாருங்க, எல்லா பள்ளிவாசலையும் அட்டாச்ல ஒரு கபரு. அந்த பள்ளிவாசல நிர்வாகம் பண்ணக்கூடிய தலைவர்களை பாருங்க, வீட்டுக்கு பந்த கால் பிடிக்கானோ இல்லையோ, பள்ளிவாசல்ல ஒரு புதிய இடத்தை நிர்மாணம் பண்றதுக்கா. தெங்காசிலுக்கு ஒரு பள்ளி கடந்த 4 வாரங்களுக்கு உள்ள நடந்த ஒரு செய்தியை சொல்றேன்னா, ரொம்ப தூரமா போன செய்தியை சொல்லல. தெங்காசில இருக்கக்கூடிய பாரம்பரியம் மிக்க மிக நீண்ட நெடிய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி இடத்தை விஸ்தரம் பண்ணி அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்காக அந்த இடத்தில் முதலில் அந்த இது தோண்டுவாங்கள, வானம் தோண்டுதல் என்று, வானம் தோண்டுதல் என்ற வேலை நடக்கிறது. வானம் தோண்டுதல் ஒண்ணு நடந்தாக்குனால என்ன நடக்கும்? பூமி பூஜை அப்படின்னு ஒண்ணு நடக்கும். பூமி பூஜை. முஸ்லீமுக்கும் பூமி பூஜைக்கு என்னங்க சம்பந்து? முஷ்ரிக்குகள் சிலர் முஸ்லிமுடைய பெயர்களிலே அவர்களுடைய வீடுகளிலே இதை செய்கிறார்கள் என்றால், பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கேடுகட்ட இந்த முஷ்ரிக்குகள் பள்ளிவாசலில் வக்ஃப் செஞ்ச நிலத்துல போய் என்ன செய்யறான்? பூமி பூஜை நடத்துறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பது பாருங்கள். இவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நிலைமை தான். இவர்கள் நிர்வாகம் செய்தால் இந்த அரசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்? நம்மளாலதான் அங்க இருக்கிறான். ஆமாங்க, அதை நீங்க நல்லா யோசிக்கணும். இது சம்பந்தமாக பேட்டிகள் சமீபத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் ஒருத்தர் கொடுக்கிறார். அவர் நமது சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் எப்படி பேசுவாரோ பேசிவிட்டு போகட்டும். முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஹைகோர்ட்டுடைய லாயர், அவருடைய பேரை நான் நீங்க நாகரிகம் கருதி சொல்ல விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் காணொலியில் யூடியூப்ல என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஏன் அவங்க நிர்வாகம் பண்ணக்கூடாது? அது என்ன பிரச்சனை? நீங்க அடிக்கக்கூடிய இவ்வளவு ஊழலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தர்காக்கள் இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக அவங்க வர்றதுல என்ன பிரச்சனை கேட்கிறார். பொது சமூகத்திற்கு கேள்வி வைக்கிறார். அதுக்கு பேட்டி கேட்கிறவங்களும் அதே மாதிரி ஆட்கள் அது மாதிரியான கேள்வி தான் கேட்கிறாங்க. உங்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துறதுக்காகவா இந்த முயற்சி என்று நினைக்கிறீங்களா? இல்ல, முஸ்லிம் சமுதாயத்தை சீர்திருத்துறதுக்கான முயற்சி. சீர்திருத்துறதுக்கான முயற்சி என்ன தெரியுமா? சூரத்து தௌபா அல்லாஹ்வுடைய அத்தியாயம் 9வது அத்தியாயத்துடைய 16வது 17வது 18வது வசனம் தான் சீர்திருத்தத்திற்கான வழி. இன்னமா யஅமுரு மஸாஜித அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? முதலில் அவன் அல்லாஹ்வை நம்பி இருக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத ஒன்றின் மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய எவனும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் பண்ண முடியாது. மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கணும். நான் இன்னைக்கு இறந்துருவேன், என்னுடைய பதவிகள் என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய இந்த உலகத்து அதிகாரங்கள் அத்தனையும் பிடுங்கப்பட்டு அம்மனமாக நான் அல்லாஹ்விற்கு முன்னால் எழுந்திருக்க வேண்டிய ஒரு நிலை வரும் அப்படின்னு எவன் பயப்படுறானோ அவன் நிர்வாகம் பண்ணணும். அது எல்லாத்துக்கும் மேல இன்னும் சொல்றான் பாருங்க, தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை முறையாக கொடுத்து. கேவலம் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய ஜமாத்துகள்ல கூட நான் சொல்ல எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஜக்காத்தை ஒழுங்கா மக்களுக்கு கொடுக்காதவன் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய நிலையும் அதற்காக போட்டி போடக்கூடிய நிலையும் வருகிறது என்றால் அற்பமான ஒரு நிலைக்கு மாறி இருக்கிறது சமுதாயம். யோசிக்கணும். அகாம ஸலா, தொழுகை நிலைநாட்டணும். வாத் ஸகாத், ஸகாத்தை கொடுத்து வர வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத வேற யாருக்கும் பயப்படக்கூடாது.
ஏன் பூமி பூஜை நடத்துறோம் அப்படின்னா, இந்த பூமிக்கு மேல நம்ம ஒரு காரியம் பண்ணும் பொழுது அந்த பூமி நம்மளை அப்படியே விடலைன்னா உள்ள விழுங்கிருவனும் பயப்படுறோம். இந்த பயம் அல்லாதவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு இயல்பாக இருக்கும் என்றால், அல்லாஹ்வை மாத்திரம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த பூமி விழுங்கிறாலும் சரி, அந்த வானம் பிளந்தாலும் சரி, மேல இருந்து அதாபம் வந்தாலும் கீழே இருந்து அதாபம் வந்தாலும் யாரால தான் வரணும்? பூமி நினைச்சா ஒண்ணு விழுங்கிறாது, வானம் நினைச்சா ஒண்ணு நம்மளை உறிஞ்சிராது. உலகத்துல எது நடந்தாலும் அல்லாஹ் நாடினா தவிர வேற எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்பக்கூடியவன் தான் என்ன செய்யணும்? அந்த இடத்தில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தான் நேர்வழியோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்றான். இந்த 5 தகுதியில நிர்ணயம் பண்ணி வக்ஃபையும் வக்ஃபுடைய நிர்வாகத்தையும் அதை பராமரிப்பதையும் அதற்கான வழிமுறைகளையும் இந்த சமுதாயம் சரியாக அமைக்கவில்லை என்றால், கண்டிப்பாக ஆட்சியாளர்கள் என்ற பெயரிலே, அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் என்ற பெயரிலே உங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது, எனவே நாங்கள் தீர்ப்பு தர வருகிறோம் என்ற பெயரிலே யாராவது வெளியே இருந்து வருவார்கள், நம்மால் தடுக்க முடியாது. நான் ஒரு நல்லெண்ணம் கொள்கிறேன். இவர்கள் நினைக்கிறார்கள் இவர்களுடைய வக்ஃபு சொத்துகளுக்குள்ளே நாம் நிர்வாகம் செலுத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் என்றால், அதில் நமக்கும் பங்கு இருக்கிறது என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கி விட்டோம் என்றால், அதனால் நாம் அதனை கபலீகரம் செய்யலாம் என்று ஒரு அபத்தமான மதிக்குறைவான எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் என்றால், நான் ஒரு நல்லெண்ணம் கொள்கிறேன். இது சட்டமாக வருமோ இல்லையோ, ஒருவேளை சட்டமாகவே வந்து இதில் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக முஸ்லிம் அல்லாதவர்கள் பல இடத்திலே உள்ளே புகுவார்கள் என்றால், அவர்கள் நிச்சயம் இஸ்லாமை வாசிப்பார்கள். அவர்கள் நிச்சயம் வேறு வழி இல்லாமல் இதை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்தில் நாம் இந்த தகுதி இல்லாமல் நிர்வாகத்திற்கு வர முடியாது என்று இந்த சூழ்ச்சியாளர்களுக்கு எதிராக இஸ்லாம் மேலும் பரவும். வக்ஃபுடைய சொத்துனா என்ன தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் லாயர் சொல்றாரு, வக்ஃபுடைய சொத்துனா என்ன தெரியுமா? முஸ்லீம் அல்லாதவர்களை முஸ்லீமாக மதம் மாற்றுவதற்காக தரப்பட்ட சொத்து. யாராவது ஒருத்தர் பள்ளிவாசல் அப்படி பயன்படுத்திருக்கானா பாருங்க. கொஞ்சம் யாராவது இஸ்லாமுக்கு வாரன்னு சொன்னா கூட விரட்டி விடுறோம். நீங்க வந்துடாத, உங்களுக்கு வரலாறு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இல்லை, நான் சொல்றது இப்ப சொல்லல, 1980லயே இந்த மண்ணில இருந்து வரலாறு இருந்திருக்கு. நாங்கெல்லாம் ஊரோட இஸ்லாமுக்கு வர ஆலிம்சா, ஐயோ இங்க வந்துடாத, நீ அதுக்குன்னு ஆள் வந்திருக்கான்னு இஷாத்துல் இஸ்லாம் சபையை கையை காட்டின நம்ம ஊர் பக்கத்து கிராமங்களின் நிர்வாகங்கள் உண்டு. இதே வேலையை இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அவுகாஃபுடைய சொத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய முஸ்லீம் நிர்வாகங்கள் செய்து கொண்டிருக்கிறது தான் சத்தியம். முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் இஸ்லாமுக்கு வந்தா அவங்களை ஆதரிக்கக்கூடிய இடமாக பள்ளியும், அவர்களை அரவணைக்கக்கூடிய கட்டித்தழுவக்கூடிய அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக பள்ளியும் அவுகாஃபுடைய நிர்வாகம் உண்மையில் இருந்திருக்கும் என்றால், அதை இந்த சமுதாயம் சரியாக நேர்மையாக நிர்வாகம் செய்திருக்கும் என்றால் இவர்கள் உள்ளே வந்திருக்க மாட்டார். அங்கிற்குரிய ஒரு செய்தியை சொல்கிறேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கைபரிலே ஒரு சொத்து கிடைக்கிறது. அந்த சொத்தை என்ன செய்வது என்று கேட்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ விரும்பினால் நீ வாழும் காலத்தில் உன்னோடு வைத்துக்கொள், அதில் இருந்து எது வருகிறதோ அதை நன்மைக்கு செலவு செய் என்று சொன்னார். இதை எல்லாராலையும் செய்ய முடியும். நம்மகிட்ட 10 கடை இருக்குன்னா 10 கடையில இருந்து 10 கடையுடைய சொத்து உங்க சொத்து, 10 கடையுடைய சொத்து உங்க சொத்து. ஆனால் அந்த 2 கடையில இருந்து வரக்கூடிய வருமானத்தை நான் அல்லாஹ்வுக்காக தரேன். இதை ஏழைக்காக பயன்படுத்துங்க, அனாதைக்காக பயன்படுத்துங்க, இந்த சமுதாயத்துல கல்வி கிடைக்காத பிள்ளைகளுடைய கல்விக்காக கொடுங்க, அல்லது இந்த பொது நிர்வாகம் நடத்துவதற்கான செலவினங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். இது அழகான ஒரு முன்மாதிரி உமர் இப்னு கத்தாப் அவர்கள் செய்து காட்டினார்கள். இமாம் புகாரி அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அதுல என்ன, லா யுபா, அவர் உயில் எழுதி வைக்கிறார், நான் வக்ஃப் செய்யும் இது லா யுபா, விற்கப்படக்கூடாது, வலா யூஹப், யாருக்கும் அது அன்பளிப்பு தரப்படக்கூடாது, வலா யூரஸ், யாருக்கும் அது வராசத்து சொத்தாக மாற்றப்படக்கூடாது. அப்படி மாற்றப்படக்கூடாது. இப்படி இருந்தால் அது வக்ஃபுடைய சொத்து, வக்ஃபுடைய சட்டம் மிக தெளிவு. ஆனா இந்த வக்ஃபுடைய சொத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாமில் ஒரு தீர்வு இருக்குமா இல்லையா? அதை நீங்க பாருங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய செய்தி இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இன்ன ஷைத்தான ذئبுல் இன்சான், ஷைத்தான் இருக்கிறானே அவன் மனிதர்களை கொலை செய்யும், மனிதர்களை கொன்றொழிக்கும் ஓநாயாவான். அவன் ஆட்ட ஓநாய் அடிக்கும்,
ஆனா மனிதர்களை அடிக்கக்கூடிய ஓநாய் யார் தெரியுமா? அவன் ஷைத்தான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நல்ல கொழுத்த தனக்கு ஏதுவான ஏதாவது ஒரு விதத்துல கிடைக்கிற வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை டார்கெட் பண்ணி ஓனாய் தூக்கிரும். அதே போல இந்த ஷைத்தான் உங்களை தூக்குவான். எப்ப தெரியுமா? நீங்கள் குழுக்களாக பிரிந்து நாசமானால், நீங்கள் முஸ்லிம் சமுதாயத்துடைய இன்றைய நிலைமை தான். அதனாலதான் உள்ள வாரான் பேரை சொல்லி, அதனாலதான் உள்ள வாரான். நீங்க 10 இருக்கீங்க, 20 இருக்கீங்க, உங்க பள்ளிக்குள்ளே உங்க பள்ளியை நிர்வாகம் பண்றதுக்கு போலீஸை கொண்டு வந்து வக்ஃப் இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சம் கொடுத்து நீங்க தேர்தலுங்கிற பேர்ல எல்லா அனாச்சாரத்தையும் அரங்கேற்றி நீங்க மோசமாக நிர்வாகம் பண்ணினா வெளியிருந்து வருவான். நீங்கள் குழுக்களாக பிரிந்து நாசமாவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அலைக்கும் பில் ஜமா, ஜமாத்தோடு ஒன்றாக இணைந்திருங்கள். வல் ஆம்ம வல் மஸ்ஜித், பொதுமக்களும் மஸ்ஜிதையும் சார்ந்து வாழுங்கள். பொதுமக்களும் மஸ்ஜிதையும் சார்ந்து வாழுங்கள். இது இருந்தால் இதில் வக்ஃபுடைய சொத்து கபலீகரம் செய்யப்படாது என்பதற்கான தீர்வை இமாம் அஹ்மதுடைய ரிவாயத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய செய்தி நமக்கு தருகிறது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் நமக்கு மிக தீர்க்கமாக சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி முடித்தாகிவிட்டது. ஆனால் காலத்தால் நமது பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்பதில் தான் நம்மிடத்தில் பிரச்சனை இருக்கிறது. நாம் சரியாக நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படைக்குள் அணுகுவோம் என்றால் எதிரியுடைய எந்த சூழ்ச்சியும் நிச்சயமாக நமக்கு சாதகமாக அமையுமே தவிர பாதகமாக ஒரு காலமும் அமையாது. நம்மை பாதுகாக்க அல்லாஹ் போவார். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஹக்கீம். أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد, அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய சமுதாயம் வீழாது வாழ வேண்டும் என்றால் வாழ்ந்தவர்கள் இனி வாழ வேண்டியவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை தந்து அவர்களை பண்படுத்தி அவருடைய எதிர்காலத்தை சீரும் சிறப்புமாக ஆக்குவதற்கு என்ன முயற்சிகள் வேண்டுமோ அது அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கே முஸ்லிம் சமுதாயத்திலே மக்தப் மதரசாக்கள் என்ற சிறார்களுக்கான வகுப்புகள் தொடங்கி பெரியவர்கள் வரையிலும் பண்படுத்துவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளிலே இன்று முஸ்லிம் சமுதாயம் குறைந்தபட்சம் இஸ்லாமை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துவது ஜும்ஆவை மட்டும்தான். இது ஒரு பரிதாபகரமான நிலை. ஆனால் வேறு வழியில்லை, நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த ஜும்ஆவின் உரைகளை கூட கேட்காதபடி காலை மாலை மதரசாவின் நேரங்களை கபலீகரம் செய்த இந்த உலகத்து பாடத்திட்டங்களும் இங்கு இருக்கக்கூடிய சிஸ்டமும் ஜும்ஆவில் கூட நம்முடைய பிள்ளைகள் பங்கெடுக்காத அளவிற்கு பார்த்துக் கொள்வதற்கு என்ன முயற்சி உண்டோ அவ்வளத்தையும் மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க. அவங்க அதுல வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். நாமும் ஏதாவது ஒரு விதத்துல அதில் பலியாகி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய 15 வயது பிள்ளைகளுக்கு இஸ்லாம் தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை எதிரிகள் சூழ்ச்சியாக உருவாக்கினார்கள் என்றால் நாமும் அதற்கான சூழல்களை இலகுவாக்கி அவர்களுக்கு தந்திருக்கிறோம். இது மிக அபாயகரமான சூழல். இந்த அபாயகரமான சூழல் நீளும் என்றால் அடுத்த தலைமுறை இஸ்லாமில் இருக்காது. அவர்களிடமிருந்து பள்ளிகளை பிடுங்குவதோ அல்லது முஸ்லிம்களுடைய அவுகாஃபுடைய சொத்துக்களை பிடுங்குவதோ எதிரிகளுக்கு மிக இலகு. நாம முஸ்லிம் சமுதாயத்தை தீவிரவாதத்துக்கு ஒரு கட்டம் பிள்ளைகள் வீணா போனோம். அது ஒரு காலம், ஒரு 10-20 வருடங்களுக்கு உள்ள இடையில வன்முறை தீவிரவாதங்களுக்கு போன முஸ்லிம் பிள்ளைகள் நிறைய. அதனால பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு வந்தது. ஆனா இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கிறது. படிக்க ஆரம்பிச்சிட்டான், கல்லூரிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டான், வெளியில் உள்ள பல கல்விகளையும் கலைகளையும் படிக்கக்கூடிய 15 வயது பிள்ளைகள் உருவாகிவிட்டார்கள். சந்தோஷமான நிலை. ஆனால் அடுத்த கட்டம் என்ன தெரியுமா?
நீ படிச்சுட்டன்னா சிந்திப்ப, உன் மூளை ஷார்ப்பாயிரும். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை நீ அடுத்தடுத்து திட்டமிட முயற்சிப்பாய். உன் மூளை படித்தவன் என்ற பெயரோடு நிற்கட்டும், ஆனால் செயல்படாது ஆக்குவோம் என்ற தீவிரமான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியாக முஸ்லிம் பிள்ளைகளுக்கு மத்தியில போதை வஸ்துக்கள் இலகுவாக கிடைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைத்திருக்கிறார். ரொம்ப சாதாரணமா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, காவல்துறை அதிகாரி நமக்கு விளக்கம் சொல்றாரு. எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பாய் உங்க ஏரியால ஒரு கடை இருக்கு, அந்த கடையில இன்ன பொருள் இருக்கு அப்படின்னா ரொம்ப சாதாரணமா வந்து அவனை தூக்கிடுவோம், அந்த பொருளை கைப்பற்றிடுவோம், அது இல்லாம வர முடியும். அது எங்களுக்கு முடியும், சட்டத்தில் எங்களுக்கு அனுமதி இருக்கு. ஆனா அவங்க சமுதாயத்துக்குள்ள அப்படி வரல, அது விளங்கிடுங்க அப்படின்னு அவர் 1/2 மணி நேரத்துக்கு மேல எங்களுக்கு பாடம் நடத்துறாரு. என்ன எப்படி வருகிறது என்றால், படிக்கும் பிள்ளைகளை செலக்ட் பண்ணி வெளியே இருந்து ஒரு குரூப்பு ஒரு 5 பொட்டலங்களை, ரொம்ப எல்லாம் பெருசா இல்லை, இவனுடைய மனதை இவனுடைய சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு 5 பொட்டலங்களை கொடுத்து, இதுல 1 உனக்கு, மிச்சம் 4 நீ வித்துட்டு பைசாவை கொண்டு வாங்குறான். அந்த 1 லேசா ஒரு தடவை என்னன்னு பார்ப்பதற்காகத்தான் அவன் வாயில வைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அதுல இருந்து மீளவே முடியாது, அவன் அதுல இருந்து மீளவே முடியாது. அப்படியான சக்தி வாய்ந்த மூளையை மழுங்கடிக்க செய்யக்கூடிய போதை வஸ்துக்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே கல்லூரிகள் மூலமாகவும் அவர்கள் படிக்கும் பள்ளிக்கூடங்கள் மூலமாகவும் விநியோகம் செய்யப்படுகிறது. உங்களுடைய சமுதாயத்துக்கு மத்தியில் அது ரொம்ப லேசா ஊடுருவி இருக்கிறது. யார் செய்கிறார், யார் வழியாக வருகிறது, யார் வழியாக கைமாறுகிறது என்பதை எங்களால் கணிக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு சவாலா இருக்கு. ஒருவேளை யாராவது ஒருத்தர் அப்படி பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா, உங்க சமுதாயத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள்லாம் வந்தவர்களுக்காக பஞ்சாயத்து பேசி கொண்டு போறதுக்கு, கூட்டிட்டு போறதுக்கு தான் தயாரா இருக்காங்களே தவிர இந்த பிரச்சனையை களைவதற்கு தயார் இல்லை என்ற அளவுக்கு நிலைமை மோசமாக போயிடும். நாம் அதுல இருந்து ஒரு மாற்று முயற்சியை ஜமாத் மூலமா எடுத்திருக்கிறோம். இது ஒரு முன்முயற்சி, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய முயற்சி என்று சொல்ல முடியாது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதற்காக இளைஞர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நம்முடைய ஜமாத்துல மேல வச்சோம். நமக்குலாம் வருத்தம் ரொம்ப. நம்ம ஜமாத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் பலரை காணல. பெற்றோர்கிட்ட சிலர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, சொன்னா வருவானான்னு தெரியல அப்படின்னா. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பையனுக்கு சொன்னீங்களா, சொன்னா வருவானான்னு தெரியல அப்படின்னா. எப்படி ஒரு நிர்வாகங்கள் வீடுகளுக்குள்ளே நடக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. பையனை ஒரு மணி நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக காதை கொண்டு போடான்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது வேற யாரோ எங்கேயும் உள்ளவர்கள் என்றால் கூட இல்ல, நமக்கு இந்த கொள்கைதான் என்று விளங்கி கொண்டவர்களுக்கு மத்தியில நிலைமை மாறி போயிருக்கிறது. எனவே எதிர்கால சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்காக ஜமாத் மூலமாக ஒரு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் கூட 25ஆம் தேதி திருச்சி நகரத்துல ஒன் டே ப்ரோக்ராமாக காலையில் 9:30 தூங்கி இரவு 9:30 வரையிலும் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சி எப்படி நடக்க போகுதுன்னா, ஒரு மாநாடு என்ற அறிமுகத்தின் பேர் நடக்கிறது. ஆனால் மாநாடுங்கிற பேர்ல சொற்பொழிவாளர்கள் விளக்கமா வரிசையா ஒரு 10-20 பேர் வரிசையா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பேனல் டிஸ்கஸ் கொண்டு வராங்க. எல்லாத்தையுமே பேனல் டிஸ்கஸ் கொண்டு வராங்க. பிள்ளைகள் எல்லாரும் ஒரு அரங்கத்துல, ஒரு ஏசி அரங்கத்துல இருக்கிறாங்க. 1000 பேருக்கு கொள்ளக்கூடிய ஒரு அரங்கம். அந்த அரங்கத்துல 3 அறிஞர்கள் மாத்திரம்தான் மேடையில் இருப்பாங்க. ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு உளவியலாளர், ஒரு உளவியல் பேசும் மருத்துவர் இருப்பார், ஒரு இஸ்லாமிய அறிஞர் இருப்பார். இந்த 3 பேர் தான் இருப்பாங்க. இந்த 3 பேருக்கும் 20 நிமிடங்களே வழங்கப்படுகிறது. அதுக்கு மேல அவங்க பேச மாட்டாங்க. மைக்கில் வைக்க மாட்டாங்க. அவங்களோடு பிள்ளைகள் நேரடியாக அலாவலாவலாம், தங்களுடைய பிரச்சனைகள் என்னவென்று அவர்களோடு நேரடியாக பேசி தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான அடுத்த முயற்சிக்கு வரலாம். இதுக்கு கவுன்சிலிங்காக தனியாக டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, மருத்துவத்திற்காக தனியாக டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. பிள்ளைகளோடு நேரடியாக அவர்களுடைய பிரச்சனைகளை அணுகி அவர்களுக்கு தக்க ஆலோசனைகளை சொல்லி எதிர்காலத்தை தக்க வைப்பதற்கான முயற்சி நடைபெற போகிறது. அதற்கு ஒரு பெரிய பொருட்செலவு இன்ஷா அல்லாஹ் இருக்கு. இந்த பிள்ளைகளை கூட்டு போகும்போது நீ பணம் போட்டு வான்னு சொல்லக்கூடிய நிலைமையில பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, கல்லூரியிலையும் பள்ளிக்கூடங்களையும் படிக்கணும்னு சொல்ல முடியாது. அது நாம தான் ஜமாத்துல இருந்து ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் என எஸ்டிமேஷன் குறைஞ்சபட்சம். நாம மொத்தமே ஒரு 250 பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு 750 ஆண் பிள்ளைகளுக்கும் தான் தமிழ்நாடு அளவில் நினைச்சிருக்கோம் இந்த மறுமலர்ச்சியான ஒரு நிகழ்வை உருவாக்கி இருக்கிறோம். இதற்கான பொருட்செலவுக்கு இன்றைய ஜும்மாவுடைய வசூல் முழுவதுமாக உள்ளேயும் வெளியே எடுக்கப்படும். கடந்த ஒரு வாரங்கள்ல நல்லதுக்கு நீங்க அள்ளி கொடுத்துருப்பீங்க. இது நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக அள்ளி கொடுக்கறது. இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு தூரம் அள்ளி கொடுக்க முடியுமோ கொடுங்க. தனிப்பட்ட முறையில் ரசீது போட்டு அதுக்காக ரசீது பெற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய சகோதரர் நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் சகோதரர் சலீம், கொத்தை சலீம் அவர்களையும், நம்முடைய தம்பி நம்முடைய பள்ளியுடைய இமாம் சகோதரர் அப்துல் ரசாக் அவர்களை என்ன செய்யலாம், அணுகலாம்.
2 பேரும் உங்களுடைய பெரும் தொகைகளுக்கு ரசீது பெறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ஷால்லா வாலி வசூல் வெளியையும் உள்ளேயும் அதற்காக எடுக்கப்படுகிறதையும் இந்த ஜும்மாவின் அறிவிப்பின் மூலம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் தான் நமக்கான அரணை அமைக்க வேண்டும், நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியான காலத்திலே வசிக்கிறோம். எனவே எந்த சமூகம் தங்களை தாங்களே உணர்ந்து தங்களை மாற்றிக்கொள்ளாதோ அதை இறைவன் மாற்ற மாட்டான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான சொல். அதை மனதில் நிறுத்தி நம்மை நாம் தகவல்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லாமல் இறைவன் அந்த அறிவையும் தெளிவிலும் எல்லோருக்கும் தருவாராக. அல்லாஹும்ம ஐஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன وذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.